1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். Praise the Lord. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. Praise the Lord. உலகம் நமக்கு ஒரு போராட்டமான வாழ்க்கை, யுத்தகலமான வாழ்க்கை, பிரச்சனை உள்ள வாழ்க்கை. Praise the Lord. ஒவ்வொரு போராட்டங்களும் நல்ல போராட்டம் என்று நாம் தீர்மானிப்போம். Praise the Lord. அப்படியானால் பவுல் தீமோத்தேயை பார்த்து சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடு. Praise the Lord. நீ அதை நினைத்து நித்திய ஜீவனை இழந்து போகாதே. Praise the Lord. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? Praise the Lord. என்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்து தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறோமோ அன்றைக்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கை துவங்குகிறதா இருக்கிறது. Praise the Lord. விசுவாசத்தை துவக்கினவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவையே நோக்கிக் கொண்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவுள். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த உலக வாழ்க்கையில நாம் விசுவாசத்தை கொண்டு போராடி ஜெயிக்க வேண்டியது அவசியம். Praise the Lord. பாவத்தோடு போராட்டம், பிசாசோடு போராட்டம், உலகத்தோடு போராட்டம், மனுஷர்களோடு போராட்டம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வகையிலும் பல விதமான சூழ்நிலைகளிலே கோணங்களிலே நமக்கு என்ன உண்டு? போராட்டங்கள் உண்டு. ஹல்லேலூயா. Praise the Lord. அந்த போராட்டம் என்று கேட்கிற போது நாம் சோர்ந்து போக வேண்டாம். அந்த போராட்டத்தை நல்ல போராட்டம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? நல்ல போராட்டம். யூதா, அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின நிருபம், வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முந்தினர் 3ஆம் வசனம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு, யாருக்கு? நீங்க பரிசுத்தவான்களாய் இருந்தால் இந்த வார்த்தை உங்களுக்கு பொருந்தும். நீங்கள் நீதிமான்களாய் இருந்தால் இந்த வார்த்தை உங்களுக்கு பொருந்தும். துன்மார்க்கனாகவோ அக்கிரமக்காரனாகவோ பாவியாகவோ வாழ்ந்தால் இந்த வசனம் பொருந்தாது. தேவனற்ற வாழ்க்கை செய்கிறவனுக்கு இது பொருந்தாது. ஆனால் பரிசுத்தவான்களுக்கு விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்பதை எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியம். ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளை எழுதி உணர்த்துவது, உணர்த்தும் போது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஒருவருடைய குறைகளை சுட்டி காண்பிக்கும் போது என்னுடைய குறைவுகளை எல்லாருக்கும் முன்பாக சுட்டி காண்பிக்கிறாரே என்று நினைக்கலாம். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உணர்வுள்ளவர்கள் என்பதை எண்ணி உங்களை உணர்த்துவது அவசியம் என்று வருகிறது என்று யூதா சொல்லுகிறார். அப்ப உணர்த்தப்படுவது, உணர்த்துவது நமக்கு நல்லதா கெட்டதா? உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. ஹல்லேலூயா. வசனத்தை வாசிக்கும் போது, வசனத்தை கேட்கும் போது, உபதேசத்தை கேட்கும் போது, சத்தியத்தை கேட்கும் போது நமக்கு என்ன உண்டாக வேண்டும்? உணர்வு உண்டாக வேண்டும். அப்படியானால் நாம் தேவ சமூகத்தில் கடந்து வருகிற வேளையில, ஆண்டவரே நீ என்னோடு பேசும், எங்களோடு அல்ல, என்னோடு பேசும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஜனங்கள் மோசேக்கு முன்பதாக கர்த்தர் எங்களோடு பேச வேண்டாம், மோசே எங்களோடு பேசட்டும் என்று சொன்னார்களோ, அன்றையிலிருந்து கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டுதான் தம்முடைய ஜனத்துக்கு தம்முடைய வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய தெய்வம் பேசும் தெய்வம்.
Praise the Lord. வார்த்தைகளை கொண்டு, வசனத்தை கொண்டு, வேதத்தை கொண்டு கர்த்தர் நமக்கு போதிக்கிற தேவன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே நான் உன்னை நடத்துவேன், உன்னில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் போது அதை நாம் அப்சர்வ், அதை நாம் உட்கொள்ள வேண்டும், அதை நாம் பற்றிக் கொள்ள வேண்டும். Praise the Lord. Praise the Lord. ஓ, எனக்கு கடினமா இருக்கிறது, இது கடினமான உபதேசம் என்று சொல்லுகிறதற்கு அல்ல. Praise the Lord. அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் என்னவென்றால் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்த விரும்புகிறார்கள். ஆமென். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு என்ன செய்கிறார்கள்? கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்த விரும்புகிறார்கள். அது தேவனுடைய சித்தம் அல்ல. அப்படியானால் அவருடைய வசனத்தை நாம் கை கொள்ள வேண்டும், அவருடைய வார்த்தைகளை நாம் கை கொள்ள வேண்டும். நம்முடைய இஷ்டப்படி நாம் நடக்கிறதற்கு அல்ல. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு போதகர் சொன்னார், வீட்டுக்கு வந்தா நாய்க்குட்டி, கடைக்கு போனா பன்னிக்குட்டி. பிரைஸ் தி லார்ட். ரெண்டு நினைவுகளாலே நீங்கள் எந்த மட்டும் குந்தி குந்தி நடந்தீர்கள். இன்றைய நிலைமை பிரைஸ் தி லார்ட், கொஞ்சம் வார்த்தைகள் கடுமையாகத்தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். எந்த மட்டும் நீங்கள் ரெண்டு நினைவுகளாலே குந்தி குந்தி நடந்தீர்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கை தேவன் விரும்புகிறது இல்லை. ஒன்று அனலாயிரு, இல்லாவிட்டால் குளிராயிரு. நீ அனலும் இன்றி குளிரும் இன்றி இருப்பாயானால் நான் உன்னை என் வாயில் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். அநேகருடைய வாழ்க்கையிலே இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிறையற்றவனாய் காணப்படுவான். அப்படியானால் வேதம் வாசிக்கிறது நல்லது, வசனத்தை கேட்கிறது நல்லது, ஆனால் அவைகளின்படி செய்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அல்லேலூயா. என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாய் விசுவாச குடும்பத்தார் எண்ணுகிறார்கள். ஆமென். நாம் பச்சோந்தியாய் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்றாற் போல நிறத்தை மாற்றிக்கொள்ளுகிறவர்கள் அல்ல. நம்முடைய தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாரோ அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம். அப்ப நாம் அவருக்கு ஒப்பாய் கலந்து வர வேண்டும். மணவாளனுக்கு ஏற்ற ஒரு வளர்ச்சியுள்ள மணவாட்டியை தான் என்ன செய்ய முடியும்? மணவாளனுக்கு நியமிக்க முடியும். வளர்ச்சி இல்லாத, ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு ஸ்திரீயை ஒரு மணவாளனுக்கு விவாகம் பண்ணி கொடுப்பார்களா? நீங்களும் நானும் ஒரு நிறைவான வளர்ச்சி உள்ளவர்களாய் இருந்தால்தான் மணவாளனாகிய இயேசுவுக்கு மணவாட்டியாய் நாம் கடந்து போக முடியும். அதை ஏற்ற வளர்ச்சி இல்லாத பட்சத்தில் நாம் கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாய் என்ன செய்ய முடியாது, ஆக முடியாது. இன்றைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, சூழ்நிலைகள் இன்றைக்கு மனிதர்களை, ஏன் விசுவாச குடும்பங்களை மாற்றி விடுகிறது. உங்களுக்கும் எனக்கும் ஒரு வைராக்கியம் அவசியம். சத்தியத்தை குறித்ததான ஒரு வைராக்கியம். இந்த கடைசி நாட்களிலே சத்தியம் தள்ளுபடியாயிற்று, வெள்ளி கழிப்பாயிற்று, திராட்சரசம் தண்ணீர் கலப்பாயிற்று. இன்றைக்கு உபதேசத்தை நாம் காண முடிகிறது இல்லை. அப்படி உபதேசத்தை குறித்து அவர்களை கட்டாயப்படுத்துகிற போது
போதிக்கிற போது அவர்கள் சொல்லுகிறார்கள், இது கடினமான உபதேசம், யார் இதை கை கொள்ளுவார்? அருமையான தேவனுடைய பிள்ளையே, வருஷத்தின் கடைசியிலே வந்திருக்கிறோம். நாமே சில காரியங்களிலே சில மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அவசியம். சில தீர்மானங்கள் நமக்கு அவசியம். சில பொருத்தனைகள் அவசியம். நீங்க மற்றவர்களை பார்க்க வேண்டாம், உலக மனுஷனை பார்க்க வேண்டாம். உலகத்தால் உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்க போகிறது இல்லை. நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் இயேசு ஒருவரே. அநேகர் வருவார்கள், உங்களுக்காக கதவை திறவோம் என்று சொல்லுகிற போது இயேசு சொல்லுவார், அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு நீங்கள் என்ன செய்யுங்கள்? அகற்றுவோங்கள். ஆமென். நீங்கள் சொல்லலாம், நாங்கள் உம்மை தேடினோம், ஆலயத்திற்கு வந்தோம், தசமபாக காணிக்கை செலுத்தினோம், ஆலயத்திலே நாங்கள் உறுதியாய் இருந்தோம் என்று சொல்வார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லுவார், நான் உங்களை அறியேன், அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு என்ன செய்யுங்கள்? அகற்றுவோங்கள். அநேக ஊழியக்காரர்கள் கைவிடப்படத்தக்கதான சூழ்நிலைகள் இந்த காலத்திலே கடந்து வரும். சத்தியத்தை சத்தியமாய் போதிக்காதபடி ஜனங்களுக்கு ஏற்ற பிரகாரம் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? போதிக்கிறார்கள். சிலுவையின் உபதேசத்தை இன்றைக்கு நாம் காண முடிகிறது இல்லை. சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கும். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. உங்களுக்கு சிலுவையின் உபதேசம் வேண்டுமா அல்லது செழிப்பின் உபதேசம் வேண்டுமா? நீங்கள் சிலுவையை பின்பற்றினால் கர்த்தர் உங்களுக்கு இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுத்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு என்னது தேவை என்று என் பரமபிதா அறிந்திருக்கிறாரா இல்லையா? அவர் ஏற்றவர் சகலத்தையும் நன்மையாய் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். உலக நன்மைகளுக்காக, உலக ஆசீர்வாதங்களுக்காக வேத வசனத்தையோ சத்தியத்தையோ விட்டு விலகக்கூடாது. ஆமென். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி. சத்தியத்தை கை கொண்டால் அந்த ஜாதிக்கு பேர் என்ன? நீதியுள்ள ஜாதி. நீதியுள்ள ஜாதிகளுக்காக வாசல்களை திறவுங்கள். ஆமென். உம்மை உறுதியாய் பற்றிக் கொள்ள மனதை உடைய யாவரும் உண்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துக்குள் காத்துக் கொள்வீர். ஆமென். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே அவரை உறுதியாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? பற்றிக் கொள்ள வேண்டும். பற்றிக் கொள்ள வேண்டும். சூழ்நிலைகளிலே நாம் தவறிவிடக் கூடாது. வசனத்தை விட்டு நாம் விலகக்கூடாது. கர்த்தரிட்ட சகல கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாம் கை கொள்வதற்காக வேதத்தை கர்த்தர் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். அதை நாம் கை கொள்ள வேண்டும். அடிக்கடி நான் சொல்லுவேன், சகரியாவும் எலிசபெத்தும் கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளையும் கட்டளைகளையும் அவர்கள் கை கொண்டு நடந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சுரக்காய் அப்படின்னு எழுத்துல இருந்தா பத்தாது. ஆமென். 8 சுரக்காய் கறிக்கு என்ன செய்யாது? உதவவே உதவாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும், நிமிர்ந்து நடக்க வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணுகிறதற்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளை சீத்திம் மரத்திலே நீ அதை செய்வாயாக. ஆமென். அப்படியானால் சீத்திம் மரத்திலே கர்த்தர் மோசேயை கொண்டு அந்த பலகை எப்படி இருக்க வேண்டும்? நிமிர்ந்து நிற்கக்கூடிய பலகையாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எதற்கும் வளைந்து கொடுக்க கூடாது. ஹலோ, எதுக்கு என்ன செய்யக்கூடாது? என்னங்க செய்யறது? பாரம்பரியம். சித்தப்பா அப்படி சொன்னாரு, மாமா அப்படி சொன்னாங்க, மச்சான் அப்படிதான் செய்யணும்னு சொன்னாரு, வேற வழி இல்லை. ஆகினால அவங்கள பகச்சி மேல என்ன செய்ய முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அப்படின்னா நீ கிறிஸ்தவனா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவன். சத்தியத்துக்கு சாட்சியும் தூணும் ஆதாரமாய் இருக்க வேண்டும். இத்தனை வருஷம் இன்னார் சபையில
நான் இருந்தேன் அப்படிங்கிறது காரியம் அல்ல. நீ சத்தியத்துக்கு சாட்சியாய் இருக்கிறாயா? பரிசுத்த யோவான் சொல்லுகிறார், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்கிறதான சந்தோஷத்தை பார்க்கிலும் வேறொரு சந்தோஷம் இல்லையே. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில சத்தியம் இருக்கவே. சத்தியமாவது என்ன? அவருடைய வசனமே சத்தியம். அப்ப வசனத்தின்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அது உமக்கே தெரியும், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள், ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் அவரை சேவிக்கிறார்கள். அப்ப மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து, வெறும் உபத்திரவம் என்று அங்கே சொல்லவில்லை, மிகுந்த உபத்திரவம். ஆமென். நான் யோசேப்பை எடுத்துக்காட்டாய் உங்களுக்கு நான் வைக்கிறேன். யோசேப்பு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன். வரும் காலங்களிலே கானான் தேசத்திலே பஞ்சம் வரும் என்பதை கர்த்தர் அவர் நியமித்திருந்தார். ஆகவே அந்த பஞ்ச நாட்களிலே இஸ்ரவேல் காக்கப்பட வேண்டும். அதற்கு என்ன செய்வது என்று பார்க்கிறவர்களே, யாக்கோபுடைய மகனாகிய யோசேப்பை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவனுக்கு கர்த்தர் சொப்பனங்களை கொடுத்தார். ஆனால் அந்த சொப்பனம் அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறாதது போல காணப்பட்டது. அவன் சகோதரரால் பாதிக்கப்பட்டான், தகப்பனால் கடிந்து கொள்ளப்பட்டான், அவன் கடத்தப்பட்டான், இஸ்மவேல் கையிலே விற்கப்பட்டான். போத்திபாருடைய வீட்டிலே அடிமையாய் இருந்தான். ஆமென். ஆனால் அங்கே அவனுக்கு ஒரு சோதனை. போத்திபாருடைய மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு அவனை பிடித்த போது அவன் தன் வஸ்திரத்தை விட்டுவிட்டு ஓடி போனான். கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இச்சை அடக்கம் தேவை. என்ன தேவை? தேவனுடைய பிள்ளைகளாகிய எனக்கும் உங்களுக்கும் என்ன தேவை? இச்சை அடக்கம். அது ஆகார வகைகளாய் இருந்தாலும் சரி, மாம்சத்திலே உண்டாகிற பாவ ஜீவிதத்திலும் சரி, நமக்கு என்ன தேவை? இச்சை அடக்கம். ஆவியின் கனிகளில் ஒன்று இச்சை அடக்கம். அல்லேலூயா. கட்டுப்படுத்தக்கூடியதான ஐம்புலன்களையும் அடக்கி ஆளக்கூடிய அந்த இச்சை அடக்கம் என்கிறதான அந்த குணம் நமக்கு தேவை. நற்குணம் தேவைதான், விசுவாசம் தேவைதான், அன்பு சந்தோஷம் தேவைதான். ஆனால் அதிலே ஒன்று, ஆவியின் கனிகளில் 9 கனிகளில் ஒன்று என்னது? இச்சை அடக்கம். பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வாலிபனே உன் இளமையில் சந்தோஷப்படு, உன் வாலிபன் நாட்கள் உன் இருதயத்தை கூறி பார்க்கட்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பெரியவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சிகளிலும் அநேகர் கடந்து போகிறார். ஆனாலும் இவைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதாய் இருக்கும் என்பதை நீ அறி. உன் வாழ்க்கையை குறித்து தேவனுக்கு முன்பாக நீ என்ன செய்யணும்? கணக்கு. ரோமர் 14:12 சொல்லுகிறது, ஒவ்வொருவனும் தன்னை குறித்து, தன்னை குறித்து தேவனுக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். உன் வாழ்க்கையை குறித்து நீ கர்த்தருடைய சமூகத்தில் கையிலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களில் இருந்து, கர்த்தர் உனக்கு கொடுத்த ஆயுசு நாட்களில் இருந்து, உன்னுடைய ஆசையிலிருந்து, சம்பாத்தியத்தில் இருந்து கர்த்தருக்கு நீ என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்க வேண்டும். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே சுகபோகமாய்
இஷ்டம் போல வாழ வேண்டும் என்று நினைப்பாயானால் நீ கிறிஸ்துவை பின்பற்றுகிறதை காட்டிலும் உலகத்தை நீ பின்பற்றலாம். உலக ஆசாபாசங்களிலே இஷ்டம் போல் வாழலாம். நீ எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆமென். ஆனால் ரெண்டு எஜமானனுக்கு நீ ஊழியம் செய்ய முடியாது. இருமனமாய் உன் வாழ்க்கையை கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்த முடியாது. ரெண்டு நினைவுகளால் நீ குந்தி குந்தி நடக்க முடியாது. நோ பிளெக்சிபிலிட்டி. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, ஒரு காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? அடிமைகளாய் இருந்தீர்கள். பாவத்துக்கு அடிமை, காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்தோம். விக்கிரக ஆராதனையிலே அடிமைப்பட்டிருந்தோம். விக்கிரக ஆராதனையில் இருந்து ஒரு காலத்தில் நாம் அடிமைகளாய் காணப்பட்டோம். ஆனால் ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு உங்களை கர்த்தர் வர பண்ணினார். இது உங்களுடையதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ரட்சிப்பு இலவசம். உலக பிரகாரமாய் கர்த்தர் கொடுத்த நன்மைகள் இலவசம். மரித்ததுக்கு அப்புறம் மரணத்துக்கு பின்னாடி நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறது இலவசம். ஆமென். நித்திய ஜீவனுக்காக நீங்கள் என்ன ஈடு கொடுத்தீர்கள்? உங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்ததினாலே. உங்களை ஜீவ பலியாக. அன்றி வாசிங்க 12:1. அப்படி இருக்க சகோதரரே, என்னது? ஆவி ஆத்மாவை சொல்லல. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. என்னை ஜீவ பலியாய் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. ஆலயத்தில் வரும்போது நம்ம ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனை முடித்து போகும்போது குடுத்ததை திரும்ப என்ன செஞ்சிருக்கோம்? முடிக்கிட்டே போயிருக்கோம். ஆமென். ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்திருக்கோமா? பேசலாம். கசாப் கடையில் போய் பாருங்க, தலை தனியா இருக்கும், குடல், பெருங்குடல், சிறு குடல், நுரையீரல், கல்லீரல் இதெல்லாம் தண்ணிக்குள்ள கிடக்கும். அது கூட நல்லா தண்ணியை ஊற்றி ஏற்றி வச்சிருக்காங்க. ஆமென். ஆனால் அவைகளுக்கு என்ன கிடையாது? கண் இருந்தும் பாராது, காது இருந்தும் கேளாது, வாய் இருந்தும் பேசாது. ஆனா நம்ம ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்த நம்முடைய வாழ்க்கையில கண்ணு பார்க்கும், காது கேட்கும், வாய் பேசும். ஹலோ, நீ ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கிற போது, ஏன்னா அவர் தன்னை ஜீவபலியாய் நமக்காய் அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் தன்னை ஒப்பு கொடுத்தபடியினாலே உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது என்ன? உங்களையும் ஜீவபலியாய் தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்ப தீமைக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். தீமைக்கு தீமை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சரி கட்டக்கூடாது. தீமையை நன்மையினாலே வெல்லு. அப்படியானால் நன்மை செய்ய நாம் படிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியத்திற்கு சாட்சியாய் நாம் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு முன்பாக நாம் சாட்சியின் ஜீவியம் செய்ய வேண்டும். சில குறைவுகள் பலவீனங்கள் வந்தால் அதை தேவ சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு பலனை தார், எனக்கு ஞானத்தை தார், எனக்கு புத்தியை தார், நான் பரிசுத்தமாய் வாழ, விசுவாச வாழ்க்கை செய்ய, உமக்கு பிரியமாய் நடக்க நீர் என்னை என்ன செய்யும், வழி நடத்தும் என்று நாம் கேட்கும் போது கர்த்தர் நமக்கு பலனை தருகிறார், விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறார், பரிசுத்த ஜீவிதத்துக்குள்ளாய் உங்களையும் என்னையும் நடத்துவார். போத்திபார் மனைவி
யோசேப்புடைய வஸ்திரத்தை பிடுங்கின போது, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அல்லேலூயா. அவனுக்குள்ளே பசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று அவனுக்குள்ளே ஒரு வைராக்கியம் இருந்தது. அவன் பிளெக்சிபிலிட்டியால் போகவில்லை. கொஞ்சம் அப்படி வளைஞ்சு கொடுக்கலாம். கிறிஸ்தவம் என்பது வளைந்து கொடுக்கிற அனுபவம் அல்ல. உங்களுக்கு ஏற்ற பரிசுத்தமும் அல்ல, உங்களுக்கு ஏற்ற விசுவாசமும் அல்ல. ஆமென். பிரைஸ் தி லார்ட். விசுவாச வாழ்க்கை செய்யும். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. இதுக்கு அநேகருடைய வாழ்க்கையில பிரைஸ் தி லார்ட் விசுவாசம் இல்லையே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். விசுவாசம் இல்லைன்னா நாம் விசுவாசத்தை கேட்கவே. ஆண்டவரே, எனக்கு விசுவாசத்தை என்ன செய்யும்? வர்த்திக்க பண்ண, உண்மையிலே நான் பலன் கொள்ள எனக்கு கிருபை தாரும். பிரைஸ் தி லார்ட். உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் யோசேப்பு தன் வாழ்க்கையில் எப்படி இருந்தான்? நிமிர்ந்து நிற்கும் பலகையாய் அவன் காணப்பட்டான். ஹல்லேலூயா. இயேசுவை குறித்து நாம் எடுத்துக்கொள்வோமானால் அவர் நிமிர்ந்து இருந்தார், யாருக்கும் பயப்படவில்லை. பிரைஸ் தி லார்ட். நீர் இவ்வளவு தைரியமாய் போதிக்கிறது என்ன என்று ஜனங்கள் கேட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனா இயேசு உபவாசிக்கும் போது அங்கே பிசாசு என்ன செய்கிறான்? கடந்து வருகிறான். லூக்காவிலே நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே அவர் ஒவ்வொரு நாளும் பிசாசு சோதிக்கிறது போல அங்கே காணப்படுகிறது. ஆனா மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே வாசிக்கும் போது அவர் உபவாசத்தை முடித்த பிற்பாடு அவருக்கு என்ன உண்டாயிற்று? பசி உண்டாயிற்று. பிரைஸ் தி லார்ட். இந்த பசி உண்டான போது இயேசுவை பார்த்து கேட்கிறார், இந்த கல்லுகளை நீர் அப்பங்கள் ஆக்கி என்ன செய்யும்? சாப்பிடும். ஆமென். அவரால் கூடுமா? கூடாது. கூடும். ஆனால் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் என்று சொன்னார். இப்படி வசனத்தை கொண்டு சாத்தானை கர்த்தர் ஜெயித்தார். அல்லேலூயா. உபரிகையிலே கொண்டு போய் நிறுத்தினார். தாழ குதியும் உங்களுடைய தூதர்கள் உங்களை என்ன செய்வார்கள்? கைகளிலே ஏந்திக் கொள்வார்கள் என்று சொன்னார். அநேகருக்கு தற்கொலையின் ஆவி தோன்றும். தற்கொலை பண்ணி சாது, ஆத்துல விடு, ட்ரெயின்ல விடு, கணத்துல விடு. இதெல்லாம் தற்கொலையின் ஆவிகள். இதற்கு நாம் இடமே கொடுக்க கூடாது. கர்த்தர் மாத்திரம்தான் என் பங்கு. இந்த சரீரம் அவருக்கு சொந்தம். எனக்குள் வாசம் பண்ணுகிறவர் கர்த்தர் அப்படிங்கிற தைரியம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதற்கு இயேசு என்ன சொன்னார்? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அவனும் வசனத்தோடு தான் வருவான். இயேசுனாரு வசனத்தை கொண்டே ஜெயித்தார். இந்தா இல்லையா? கடைசியா சொன்னார், அவர் இயேசுநாதரே அலேக்கா அப்படியே தூக்கிட்டு போய் உயர்ந்த மலையிலே அப்படின்னா உங்களையும் என்னையும் தூக்குவானா? தூக்க மாட்டான். அவருக்கே பச்சை மரத்துக்கே அந்த பாருங்க, நம்மலாம் பட்ட மரம் பொசு 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 போயிடுவோம், இருக்கிற இடம் தெரியாம போயிடுவோம். சாத்தான நீங்க அற்பமா நினைக்காதீங்க. அவன் ஏற்கனவே பரலோகத்துல இருந்தது எத்தனை வருஷங்களோ. அவன் உலகத்துக்கு வந்து 6000 வருஷம் சர்வீஸ் உள்ளவன். அவனை பார்த்து இயேசுவின் நாமத்தினாலே ஏன் கேட்டா உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். இயேசுவின் ரத்தத்துக்கு அவன் பயப்படுகிறபடியினாலே இயேசுவின் ரத்தத்தை ஆயுதமாய் நாம் எடுத்துக் கொள்கிறோம். ஆனால் பிசாசு உங்களை காட்டிலும் சீனியர் மோஸ்ட். இயேசுவையே எங்க தூக்கிட்டு போயிட்டான்? உலகத்திலே உயர்ந்த மலை, இயேசுவை கொண்டு போய் வைத்த மலை இமயமலை கிடையாது. என்ன மலைன்னு சொல்ல, உயர்ந்த மலையிலே நிறுத்தி இந்த உலகத்தில் உள்ள சகல மகிமையையும் இயேசுவுக்கு காண்பி. அவருக்கு தெரியாது பாருங்க, உண்டாக்கினவற்றையே இந்த உலகத்தின் மகிமையை காட்டுகிறார். அதை காண்பித்து நீ என்னை பணிந்து கொள். அது எப்படியா? சாஷ்டாங்கமாய் பணிந்து கொள்ளணுமா? பணிந்து கொண்டால் இது எல்லாவற்றையும் உனக்கு நான் என்ன செய்வேன். அதனால்தான் உலகத்தான் இம்மையில் நன்மை தருவார்,
கோவில். அவன் இம்மையில வேணா உனக்கு நன்மை தரலாம். அதனால தான் இயேசு சொன்னார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு கொடுக்க என்னிடத்தில் ஒன்றும். உலகத்தின் அதிபதி, நீ அவனை பின்பற்றினா வீடு வாசல் தோப்பு துறவு எல்லாம் கார் பங்களா நாய் பேய் எல்லாம் வரும், எல்லாம் கொடுப்பான். அதோட சோதனையும் சேர்த்து விட்டுருவான். ஆனா கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் ஏழையை கொடுத்தார். அப்பம் கிடைச்சா நமக்கு போதும். உண்ணவும் ஒடுக்கவும் இருந்தாலே போதும் என்று எண்ணுங்கள். போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே ஆதாயம். பணத்துக்காக, லோகத்துக்காக, சிற்றின்பங்களுக்காக நாம் வளைந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனத்துக்காகவோ ஜனத்துக்காகவோ நீங்கள் வளைந்து கொடுக்க வேண்டாம். யாரையும் பார்க்க வேண்டாம். உங்களுக்காய் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுக்க இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டு உங்களுடைய ஓட்டத்தை பொறுமையோடு ஓடுங்கள். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 23, 24. துரத்தி விடுகிற, இது வரப்போகிற சம்பவம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரப்போகிற காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் 7 ஜாதிகள் 31 ராஜாக்கள் என்ன செய்கிறார்கள்? ஆளுகை செய்கிறார்கள். நான் அவர்களை துரத்தி விடுவேன். சொல்லுவாங்க, ஒரு சின்ன குழந்தைதான், சின்ன குழந்தைதான். அந்த குழந்தைகளை கர்த்தர் அனுப்பினார். ராட்சச பிறவிகளை தெரிச்சு ஓடலாம். ஆமென். அல்லேலூயா. நான் துரத்தி விடுகிற அந்த ஜனங்கள் அவர்களுடைய வழிபாடுகள், அல்லேலூயா, அவர்களுடைய வழிபாடுகளை நீங்கள் என்ன செய்யாதிருங்கள். நடக்கக்கூடாது. விளக்கு பொருத்தி வை, செய்யக்கூடாது. எல்லாரும் செய்யறாங்க, நீங்கள் செய்ய வேண்டியதானே. நாங்க அப்படியா அப்படின்னு சொல்லி நிமிர்ந்து நிற்கும் பலகையாய் இருக்கிறோம். கேலண்டர்ல எது அந்த தேதியில நல்ல நேரம் எத்தனை மணின்னு பாரு. நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் குறி சொல்லுகிறவனும் கர்த்தருக்கு அருவருப்பான. இன்னைக்கு நம்ம கேலண்டர்ல நல்ல நேரம் என்னன்னு பார்ப்போமா? இன்னைக்கு பரீட்சை, நல்ல நேரம் எப்போ? எந்த பரீட்சையா இருந்தாலும் சரி நல்ல நேரம் பார்க்க வேண்டிய அவசியமே. சரக்கு இருந்தா என்ன செய்யும்? 2 மணிக்கு பானையில இருந்து அகப்பைக்கு தானா என்ன செய்யும்? வரும். இன்மைக்காக நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் இருந்தால் மற்ற மனிதர்களை பார்க்கிலும் உங்களுடைய நிலைமை மிகவும் பரிதபிக்கப்பட்டதாய் இருக்கும் என்று 1 கொரிந்தியர் 15:19 சொல்லப்பட்டிருக்கிறது. இன்மைக்காக நீ இயேசுவை பின்பற்ற வேண்டாம். அல்லேலூயா. வேலைக்காக, பணத்துக்காக, சொத்துக்காக, ஆஸ்திக்காக, மற்ற காரியங்களுக்காக உன்னை நீ விட்டு போடாது. உலகத்துக்காக நீ உன்னை விட்டு போடாது. உனக்கு உலகத்தின் மகிமைகளை சாத்தான் உனக்கு காண்பிப்பார். அது நிலையற்றது, அது மாயை, மாயை, எல்லாம் மாயை. அப்படியானால் அந்த வழிபாடுகளுக்கு நீ ஒன்று என்ன செய்யாது? நடவாமல் இரு. ஆலோசித்தேன், நீங்கள் அவர்களுடைய தேசத்தை சுதந்தரிப்பீர்கள். ஆமென். நீ கட்டாத வீட்டிலே குடியிருப்பாய், நடாத திராட்சை தோட்டத்தை என்ன செய்வாய்? அதன் பலனை அனுபவிப்பாய். அப்படியான தேவனுடைய ஆசீர்வாதமான அந்த தேசம், அது பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேசத்தை நீ சுதந்தரிக்க போகிறபடியால் நான் உங்களை மற்ற ஜனங்களிடத்திலிருந்து ஏன் பிரித்தேன்? நீங்கள் என் ஜனமாய் இருக்க வேண்டும், நான் உங்களுக்கு தேவனாய். உங்க இஷ்டத்துக்கு வளைந்து கொடுக்கிறது கிறிஸ்தவம் அல்ல. யோபு சொல்றா, கர்த்தர் கொடுத்த, கர்த்தர் எடுத்த, கர்த்தருடைய நாமத்துக்கு சொல்ற.
நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் அவரிடம் போவேன். Praise the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் கர்த்தரை மறுதலிக்கவில்லை. சகலத்தையும் இழந்த போதும் அவன் மறுதலிக்கவில்லை. மனைவியை மாத்திரம் நிப்பாட்டி வச்சான். இன்னும் நீர் உம்முடைய தேவனிடத்தில் உத்தமமாய் நடப்பீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விட்டு இரு கூட சொல்லல, செத்து போகிறார். உன்னோட நான் எத்தனை நாள் மாரடிக்கிறது, சாவு அப்படிங்கிறார். ஆனால் யோபு சொல்லுகிறார், பேசுகிறது போல நீ பேசுகிறாயே, நன்மையை அனுபவித்த நாம், அதான் சமநிலை பிரமாணம். என்ன பிரமாணம்? வாழ்க்கையில ஒரு பகுதி நீங்க வாழ்ந்து ஆஹா ஓகோன்னு இருந்துட்டா அடுத்தது பிரச்சனையா தான் இருக்கும். முதல்ல பிரச்சனையோடு உபத்திரவத்தோடு கஷ்டத்தோடு வந்தாச்சுன்னா பிற்காலங்கள்ல நமக்கு எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனா கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஏற்றத்தாழ்வு கிடையாது. கர்த்தர் ஒரு நாளும் அதை என்ன செய்கிறது? அனுமதிக்கிற தேவன் அல்ல. ஆனா கர்த்தருடைய கரத்தில் நன்மையை அனுபவித்த நாம் தீமையையும் பெற வேண்டாமோ? இவ்வளவு பெரிய லாஜிக். கர்த்தரை மறுதலித்தானா? இந்த மாம்சம் முதலானவைகள் அழுகி போனாலும் என் தேவனை காண்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய சொந்த கண்களே அவரை காண. செய்யணும், நிற்கணும், நிமிர்ந்து இருக்கும் பலகையாய் இருக்கணும். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சத்தியத்தை விற்க வேண்டாம், சத்தியத்தை வாங்கு. லோக ஜீவியம் அல்ல, ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய ஜீவியம். செய்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கை இல்லை. மாம்சத்தின்படி நடந்தால் உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடந்தால் உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்ப உலக வழிபாடுகளுக்கு நீங்கள் விலக வேண்டும், உலக பாரம்பரியத்துக்கு விலக வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. உலகத்தின் வேஷம் கடந்து போகுது. அப்படியானால் நாம் வேஷமாய் இருக்கக்கூடாது. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம். ஒரு தடவை சொல்லியாச்சுன்னா 100 தடவை சொன்னவன். சரி, எங்கேயோ போறாங்க. வசனம் சொல்லுது, 1000 தடவை இந்த வசனத்தை குறித்து நீங்கள் கேட்டும் வாசித்தும் இன்னும் நீங்கள் உலக வேஷத்திலே இருப்பீர்களானால் தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் வளர்ச்சி அடைய, நீங்கள் ஒரு நிறைவான வளர்ச்சியை அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர் மனவாளன், நீங்களும் நானும் மனவாட்டி என்று சொன்னார். அந்த அவருடைய வளர்ச்சிக்கு ஏற்ற பிரகாரம் இயேசுவை போல நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டியது அவசியம். அப்போதுதான் நீங்கள் அவருக்கு ஒப்பாய் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? அவருக்கு, அவரை போல, அவரை சார்ந்து உலகத்திலே ஜீவனம் பண்ணுவோம். ஆமென். 4 அதிகாரம் 7 வசனத்தை நாம் வாசிக்கும் போது நல்ல போராட்டத்தை, எப்போ 6 வசனம் வாசிங்க. வானபலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன், என் கிரேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. ஓ ஹல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதற்கொண்டு எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதி அதை அவர் அந்நாளிலே தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, உடைய பிரசன்னத்தை விரும்புகிற யாவருக்கும் அதை அவர் தந்தருள்வார். ஹல்லேலூயா. நாம் முடிசூட்டப்பட்டவர்களாய், பிரைஸ் தி லார்ட், ஜெயித்தவர்களாய் நாம் கடந்து வரவேண்டும். அதனால பவுல் தீமோத்தேயை பார்த்து சொல்றார், நல்ல விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை, நித்திய ஜீவனை நீ என்ன செய்? பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்ட. உன் அழைப்பு என்ன? நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறேன்.
அல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள காரியங்களுக்காக நாம் கர்த்தரை பின்பற்ற வேண்டாம். அல்லேலூயா. நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் உன்னை வேறுபடுத்தி அழைத்து தம்முடைய நாமத்தை தரித்து உன்னை அபிஷேகித்து தம்முடைய ஜனமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப நாம் முடிக்கும் போது, மரணம் சந்திக்கும் போது சொல்லுவோம், நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு. இது முதற்படி எனக்காக நீதியின் கிரீடம் கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் செபிப்போம். Praise the Lord. அன்பின் நல்ல பிதாவே, இந்த நல்ல பகற்காலத்துக்காக ஸ்தோத்திரம். இது கொடுத்த ஆலோசனைக்காய், இந்த வார்த்தைகளுக்காய், இந்த வசனத்துக்காய் நாங்கள் நன்றி சொல்கிறோம். நாங்கள் எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நிமிர்ந்து நடக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். சத்தியத்துக்கு சாட்சியாய் தூணும் ஆதாரமாய் இருக்க கர்த்தர் கிருபையாய் உலகத்தின் ஆசை இச்சைகளுக்கு நாங்கள் விலகி ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும். இச்சை அடக்கத்தை எங்களுக்கு தார். மற்றவர்களுக்கு ஏற்ற பிரகாரம் நாங்கள் ஜீவியாதபடி மற்றவர்களை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. எப்போதும் நாங்கள் உம்மை பிரியப்படுத்துகிறவர்களாய் உம்முடைய நாம மகிமைக்கென்று எங்களுடைய வாழ்க்கை காணப்பட கர்த்தர் தாமே அனுகிரகம் பாராட்டும்படியாக செபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இன்றைக்கு வந்ததான தேவனுடைய பிள்ளைகளோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் மாறாமல் இருப்பதாக. கர்த்தருடைய நாமத்தினாலே